2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கின்றன. இன்று தேதி 20, நாளை 21, 22 2 தினங்கள் நடுவில் இருக்குது. 23ஆம் தேதி தமிழ்நாட்டின் அடுத்த 5 ஆண்டு ஆளப்போவது யார் என்ற தேர்தல் நாள். வெல்கம் டு அரக்குரல் யூடியூப் சேனல். நான் உங்கள் நேமத் முகமது. கடந்த வீடியோவில் நாகப்பட்டினம் மாவட்டம் வரைக்கும் எந்த தொகுதியில் யார் வெற்றி பெறுவார் என்பதை பார்த்தோம். இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தை பார்க்க போகிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி இந்த தொகுதியில் திமுக வெற்றி பெறும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. செங்கம் தொகுதியில் திமுக வெற்றி, அதிமுக தோல்வி என்ற தகவல் வருகிறது. திருவண்ணாமலை தொகுதி யாருனாக்கா அமைச்சர் ஏவாவேல போட்டியிடக்கூடிய தொகுதி. இதில் நிச்சயமாக திமுக வெற்றி பெறும். அதுபோல திமுக வெற்றியின் தகவல் வந்திருக்கு. கலசப்பாக்கம் இந்த தொகுதியில் திமுக வெற்றி, அதிமுக தோல்வி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. போலூர் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தேமுதிக போட்டியிடுகிறது. எனவே தேமுதிக வெற்றி பெறும் என்று தகவல் தெரிவிக்கிறது. ஆரணி தொகுதியில் திமுக மற்றும் அதிமுக நேரடி போட்டி. இங்கே இழுபறி நிலவுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. செய்யார் தொகுதியில் திமுக அதிமுக நேரடி போட்டி. இந்த தொகுதியில் திமுக வெற்றி பெறும் என்று தகவல்கள் கூறப்பட்டுள்ளது. கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி, இங்கே முன்னாள் அமைச்சர் கு பிச்சாண்டி, அதாவது இந்த சட்டமன்றத்தில் துணை சபாநாயகர் இருக்கிறார், அவர் போட்டியிடுறாரு. இந்த தொகுதி திமுக வெற்றி பெறும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம். கள்ளக்குறிச்சி தொகுதியில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் போட்டியிடுகிறது. இந்த கட்சி விசிக வெற்றி பெறும் என்று தகவல்கள் கூறுகிறது. ரிஷிவந்தியம் தொகுதியில் திமுக அதிமுக நேரடி போட்டி. இந்த தொகுதியில் திமுக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. உளுந்தூர்பேட்டை தொகுதியில் திமுக அதிமுக நேரடி போட்டி. இது இழுபறி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சங்கராபுரம் தொகுதியில் திமுகவும் பாமகவும் நேரடியாக மோதுகின்றன. இதில் திமுக வெற்றி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம். இந்த காஞ்சிபுரம் தொகுதியில் திமுக வெற்றி என்று கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை போட்டியிடுகிறார். அங்கே காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆலந்தூர் தொகுதியில் திமுக அதிமுக நேரடி போட்டி. இதில் திமுகவின் சார்பாக அமைச்சர் தாமு அன்பரசன் போட்டியிடுகிறார். அவர் வெற்றி பெறுவார் என்று கூறப்பட்டுள்ளது. அப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம். செங்கல்பட்டு தொகுதியில் திமுக வெற்றி என்று கூறப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தொகுதியில் திமுக வெற்றி என்று கூறப்பட்டுள்ளது. செய்யூர், இங்கே திமுக கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுகிறார்கள். ஸோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று வெற்றி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சோழிங்கநல்லூர் தொகுதி தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய தொகுதி இதான். இந்த தொகுதியில் திமுக வெற்றி என்று கூறப்பட்டுள்ளது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தாம்பரம் தொகுதி. இந்த தொகுதியிலும் திமுக அதிமுக நேரடி போட்டி. இதில் திமுக வெற்றி என்று கூறப்பட்டுள்ளது. பல்லாவரம் தொகுதி திமுக கூட்டணி தேமுதிக ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த தொகுதியில் தேமுதிக வெற்றி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் தொகுதியில் திமுக அதிமுக நேரடி போட்டி. இதில் திமுக வெற்றி என்று கூறப்பட்டுள்ளது. திண்டிவனம் தொகுதியில் திமுக கூட்டணியில் விசிக போட்டியிடுகிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று தகவல் தெரிவிக்கின்றன. விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக மற்றும் பாமக போட்டியிடுகிறார்கள். இதில் திமுக வெற்றி என்று கூறப்பட்டுள்ளது. வானூர் தொகுதியில் திமுக அதிமுக நேரடி போட்டி. இந்த தொகுதி பார்த்தீங்கன்னாக்கா இழுபறி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளை ஏதோ ஒன்று ஜெயிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. மயிலம் தொகுதியில் திமுக கூட்டணியில் தேமுதிகவும் அதிமுகவும் போட்டியிடுகிறார்கள். இந்த தொகுதியும் இழுபறி என்று கூறப்பட்டுள்ளது. செஞ்சி தொகுதியில் திமுக வெற்றி, பாமக தோல்வி என்று குறிப்பிட்டுள்ளது. திருக்கோவிலூர் தொகுதியில் திமுக அதிமுக நேரடி போட்டி. இதில் திமுக வெற்றி என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம். கடலூர் தொகுதியில் காங்கிரஸ் அதிமுக நேரடி போட்டி. இதில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. குறிஞ்சிப்பாடி தொகுதி. இந்த தொகுதி யாருனாக்கா அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் போட்டியிடக்கூடிய தொகுதி. இந்த தொகுதியில் திமுக வெற்றி என்று கூறப்பட்டுள்ளது. நெய்வேலி தொகுதி. இது திமுக அதிமுக நேரடி போட்டி தொகுதி. இந்த தொகுதியில் திமுக வெற்றி என்று கூறப்பட்டுள்ளது. பண்ருட்டி தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதிமுகவும் போட்டியிடுகிறார்கள். இந்த தொகுதி இழுபறியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திட்டக்குடி, இது அமைச்சர் கணேசன் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி. இந்த தொகுதியில் திமுக வெற்றி என்று கூறப்பட்டது. விருத்தாச்சலம் தொகுதியில் திமுக கூட்டணியில் தேமுதிக போட்டியிடுகிறது. அதன் வேட்பாளராக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுகிறார். எதிர்த்து பாமக போட்டியிடுகிறது. இந்த தொகுதியை பொறுத்தவரை தேமுதிக வெற்றி பெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிதம்பரம் தொகுதியில் அதிமுக மற்றும் மனிதநேய ஜனநாயக கட்சி, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் திரு தமிம் அன்சாரி தலைமையிலான மனிதநேய ஜனநாயக கட்சி போட்டியிடுகிறது. அந்த தொகுதியில் திரு அன்சாரி அவர் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் பாஜக அன்சாரியும் அதிமுக வேட்பாளர் பாண்டியன் போட்டியிடுகிறார்கள். இந்த தொகுதி இழுபறியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. யார் வேணாலும் ஜெயிக்கலாம், அதிமுகவும் ஜெயிக்கலாம், பாஜகவும் ஜெயிக்கலாம்னு கூறப்பட்டுள்ளது. ஆனால் பெரும்பான்மையானவர்கள் கூறக்கூடிய கருத்து என்னக்கா, இந்த தொகுதி தேர்தலில் அன்சாரி நிச்சயமாக தொகுதி வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது. பார்க்கலாம். அப்புறம் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பாமகவும் போட்டியிடுகிறார்கள். இதில் விசிக வெற்றி பெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புவனகிரி தொகுதி. இந்த தொகுதி பார்த்தீங்கன்னாக்கா இஸ்லாமியர்கள் நிறைவாக வாழக்கூடிய தொகுதி. இந்த தொகுதியில் திமுக அதிமுக நேரடி போட்டி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மயிலாடுதுறை மாவட்டம். மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. மயிலாடுதுறை தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. எதிர்த்து பாமக போட்டியிடுகிறது. இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. பார்க்கலாம். பூம்புகார் தொகுதியில் அந்த
மயிலாடுதுறை மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் திரு நிவேதா முருகன் போட்டியிடுகிறார். கடந்த தேர்தலில் அவர் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்பொழுது அவர் மீண்டும் போட்டியிடுகிறார். அந்த அடிப்படையில் பூம்புகார் தொகுதி திமுக வெற்றி பெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பார்ப்போம். சீர்காழி தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் மதிமுக போட்டியிடுகிறது. ஓகே, எதிர்த்து யாருன்னா அதிமுக போட்டிடுறாங்க. இந்த தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய மதிமுக வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்று கூறப்பட்டுள்ளது. ஸோ மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 தொகுதியிலும் திமுக கூட்டணி வெற்றி வெல்லும் என்று கூறப்பட்டுள்ளது. பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு. அவர் வந்து இப்போ கரூர் மாவட்டத்தில் அங்கேயும் அதையும் பார்த்துக்கிட்டு இப்போ கோவையிலையும் போய் திறந்து வச்சு அங்கேயும் கவனிச்சிட்டு இருக்காரு. ஸோ கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 4 தொகுதிகள் இருக்கின்றன. கரூரில் திமுக அதிமுக நேரடி மோதல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா திமுக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. அதிமுகவின் சார்பாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் போட்டியிருக்கார். அப்புறம் அரவாக்குறிச்சி தொகுதியில் திமுக அதிமுக நேரடி போட்டி, இதில் திமுக வெற்றி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் திமுக அதிமுக நேரடி போட்டி, இதிலும் திமுக வெற்றி என்று கூறப்பட்டுள்ளது. குளித்தலை தொகுதியில் திமுக அதிமுக நேரடி போட்டி, இதிலும் திமுக வெற்றி என்று கூறப்பட்டுள்ளது. ஸோ கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகளையும் வெற்றி பெற்று டோட்டலாக ஸ்வைப் பண்ணுன்னு தகவல் தெரிவிக்கின்றன. பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் மொத்தம் 6 தொகுதிகள். நாமக்கல் தொகுதியில் திமுக அதிமுக நேரடி போட்டி, இதில் திமுக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. ராசிபுரம் தொகுதியில் திமுக எதிர்த்து யார் போட்டினா பாஜக. அந்த அடிப்படையில் திமுக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. திருச்செங்கோடு தொகுதியில் கொங்கு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரன் இருக்கார். அவர் வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து அதிமுக போட்டியிடுகிறார்கள். அந்த அடிப்படையில் கோமாத்தேகா உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய கோமாத்தேகா வெற்றி என்று கூறப்பட்டுள்ளது. குமாரபாளையம் தொகுதி, இந்த தொகுதி திமுக அதிமுக நேரடி போட்டி. இது யாருனாக்கா அமைச்சர் தங்கமணி இருக்கார், முன்னாள் அமைச்சர் தங்கமணி இருக்கார், அவருடைய தொகுதி. அந்த அடிப்படையில் அதிமுக நிச்சயமாக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. பரமத்தி வேலூர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுக அதிமுக நேரடி போட்டி, ஆனால் இழுபறி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பார்க்கலாம். சேந்தமங்கலம், இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக நேரடி போட்டி, இந்த தொகுதியும் இழுபறியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து சேலம் மாவட்டத்தில் மொத்தம் 11 தொகுதிகள். ஓகேயா. முதல் தொகுதி ஓமலூர், இது வந்து அதிமுக அதை எதிர்த்து திமுக கூட்டணி சார்பாக தேமுதிக போட்டியிடுகிறது. இந்த தொகுதி இழுபறியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேட்டூர் தொகுதி, இது வந்து திமுக அதிமுக நேரடி போட்டி, இதுவும் இழுபறி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சங்ககிரி, இதுவும் திமுக அதிமுக நேரடி போட்டி, இந்த தொகுதியும் இழுபறி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எடப்பாடி தொகுதி, இது யாருன்னா முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி. இந்த தொகுதியில் அதிமுக வெற்றி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நிச்சயமான தொகுதி அதிமுக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. சேலம் மேற்கு, இங்கே வந்து திமுக கூட்டணி சார்பில் தேமுதிக போட்டியிடுகிறது. அதிமுக கூட்டணியில் யார் போட்டாங்கன்னா பாமக. இந்த தொகுதி சேலம் மேற்கு வந்து தேமுதிக வெற்றி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சேலம் வடக்கு, இது வந்து திமுக போட்டியிடுகிறது. எதிர்த்து போட்டியிடுறாருனாக்கா பாமக. ஸோ இந்த தொகுதி வந்து திமுக வெற்றி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்று சொல்லிட்டு பார்க்கலாம். சேலம் தெற்கு, இந்த தொகுதியில் திமுக அதிமுக நேரடி மோதல், இந்த தொகுதியில் திமுக வெற்றி பெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆத்தூர் தொகுதி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியின் சார்பாக திமுக கூட்டணி காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. அதிமுக காங்கிரஸ் இழுபறி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கங்கவள்ளி, இந்த தொகுதி பார்த்தீங்கன்னாக்கா திமுக அதிமுக நேரடி மோதல் தொகுதி, இதுவும் இழுபறி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்காடு தொகுதி, இது வந்து திமுக அதிமுக நேரடி மோதல், இந்த தொகுதியும் இழுபறியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வீரபாண்டி, இது வந்து திமுக அதிமுக நேரடி மோதல், இந்த தொகுதி திமுக வெற்றி பெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம், இந்த தொகுதியில் மொத்தம் 5 தொகுதிகள். இந்த மாவட்டத்தில் தருமபுரி பார்த்தீங்கன்னாக்கா பாமக தேமுதிக நேரடி மோதல், இதில் பார்த்தீங்கன்னா பாமக வெற்றி பெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கே வந்து திரு அன்புமணி அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார். அடுத்து பெண்ணாகரம், இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் பாமக இழுபறி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பாமகவின் முன்னாள் தலைவர் மணி அவர்களுடைய மகன் திருக்குமரன் போட்டியிடுகிறார். இப்போ தான் கட்சியில் சேர்ந்தார், ஒன்று சீட்டு கொடுத்துருக்காங்க, அவர் போட்டியிடுறார். இந்த தொகுதி இழுபறியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அரூர் தொகுதி திமுக அதிமுக நேரடி மோதல், இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா திமுக வெற்றி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பாலக்கோடு, இந்த தொகுதி திமுக அதிமுக நேரடி மோதல், இந்த தொகுதி இழுபறியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பாப்பிரெட்டிப்பட்டி, இதுவும் திமுக அதிமுக நேரடியாக மோதல்கூடிய தொகுதி, இந்த தொகுதியும் இழுபறி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம், இந்த மாவட்டத்தில் மொத்தம் 6 தொகுதிகள். கிருஷ்ணகிரி தொகுதியில் திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸ் போட்டியிடுகிறது, அதிமுக போட்டியிடுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியும் இழுபறி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வேப்பனஹள்ளி, இந்த தொகுதி திமுக அதிமுக நேரடி மோதல், இந்த தொகுதி அதிமுக வெற்றி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊத்தங்கரை, திமுக கூட்டணியில் காங்கிரஸும் அதிமுகவும் போட்டியிடுகிறார்கள், இந்த தொகுதியும் இழுபறி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பர்கூர் தொகுதி, இது வந்து திமுக அதிமுக நேரடி மோதல் தொகுதி, இந்த தொகுதியை திமுக வெற்றி பெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓசூர், இதுவும் திமுக அதிமுக நேரடி மோதல் தொகுதி,
இந்த தொகுதியிலும் திமுக வெற்றி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தலி, இந்த தொகுதியில் திமுக கூட்டணி சார்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதிமுக கூட்டணியில் பாஜகவும் போட்டியிடுகிறார்கள். இந்த தொகுதியை பொறுத்தவரை மிஸ்டர் ராமச்சந்திரன் சிபிஐ சார்பாக போட்டியிடுகிறார். அவர் வெற்றி பெறுவார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இதில் திருப்பத்தூர், இதில் வந்து திமுக அமமுக நேரடி மோதல். இதில் பார்த்தீங்கன்னா திமுக வெற்றி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜோலார்பேட்டை, இதில் வந்து திமுக அதிமுக நேரடி மோதல். இந்த தொகுதி தேர்தல் முடிவு இழுபறி என்று கூறப்பட்டுள்ளது. வாணியம்பாடி, இந்த தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் திமுக கூட்டணி சார்பாக போட்டியிடுகிறார்கள். அதிமுக எதிர்த்து போட்டியிடுகிறது. இந்த தொகுதியும் இழுபறி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆம்பூர் தொகுதி. இந்த தொகுதி திமுக அதிமுக நேரடி மோதல் தொகுதி. இதில் திமுக வெற்றி பெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பார்க்கலாம். அப்புறம் வேலூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் மொத்தம் 5 தொகுதிகள், சட்டமன்ற தொகுதிகள். இதில் வேலூரில் வந்து திமுக அதிமுக நேரடி மோதல். இதில் திமுக வெற்றி என்று கூறப்பட்டுள்ளது. காட்பாடி தொகுதி, இது வந்து அமைச்சர் துரைமுருகன் போட்டியிடக்கூடிய தொகுதி. இந்த தொகுதியில் திமுக அதிமுக நேரடி மோதல். இதில் திமுக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. அணைக்கட்டு தொகுதி, இது வந்து வேலூர் மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலர் திரு நந்தகுமார் போட்டியிடக்கூடிய தொகுதி. இது வந்து திமுக அதிமுக நேரடி மோதல். இந்த தொகுதியில் திமுக நிச்சயமாக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. கேவி குப்பம், புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டார்கள். அதே போல திமுக எதிர்த்து போட்டியிடுகிறது. இந்த தொகுதியில் தேர்தல் முடிவும் இழுபறி என்று கூறப்பட்டுள்ளது. குடியாத்தம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் தேமுதிக போட்டியிடுகிறது. என்டிஏ கூட்டணியில் அதிமுக, அதாவது அதிமுக போட்டியிடுகிறது. இந்த தொகுதியுடைய தேர்தல் கருத்து நிலவரம்னாக்கா தேமுதிக வெற்றி பெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ராணிப்பேட்டை மாவட்டம். இந்த மாவட்டத்தில் மொத்தம் 4 தொகுதிகள் இருக்கின்றன. அரக்கோணம், இந்த தொகுதியில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதிமுகவும் போட்டியிடுகிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தொகுதி விசிக அதிமுக போட்டி, இது இழுபறி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சோளிங்கர், இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சியும் பாமகவும் போட்டியிடுகிறார்கள். இந்த தொகுதி காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் போய் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் செஞ்சிருந்தார். ராணிப்பேட்டை தொகுதி, இந்த தொகுதி என்னன்னாக்கா அமைச்சர் காந்தி அவர்களுடைய சொந்த தொகுதி. அங்கே தான் தொடர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றுகிறார். ஏன்னா அந்த அடிப்படையில் அவர் வந்து ராணிப்பேட்டை தொகுதியில் திமுக வெற்றி என்று கூறப்பட்டுள்ளது. ஆற்காடு தொகுதி, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா திமுக அதிமுக நேரடி மோதல் தொகுதி. இந்த தொகுதியில் திமுக வெற்றி என்று கூறப்பட்டுள்ளது. ஓகே. அடுத்து திருவள்ளூர் மாவட்டம். மொத்தம் வந்து 10 தொகுதிகள் இருக்குது மொத்தம். இதில் பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி தொகுதியில் திமுக அதிமுக நேரடி மோதல். இந்த தொகுதியில் திமுக வெற்றி என்று கூறப்பட்டுள்ளது. பொன்னேரி தொகுதியில் திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. எதிர்த்து அதிமுக போட்டியிடுகிறது. இந்த தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி வெற்றி என்று கூறப்பட்டுள்ளது. திருத்தணி, திமுக கூட்டணியில் தேமுதிகவும் அதிமுகவும் போட்டியிடுகிறார்கள். இந்த தொகுதி வந்து இழுபறியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. யார் வேணாலும் ஜெயிக்கலாம், கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படி போட்டிருக்காங்க. திருவள்ளூர், இந்த தொகுதி திமுக அதிமுக நேரடி மோதல் தொகுதி. இந்த தொகுதியில் திமுக வெற்றி என்று கூறப்பட்டுள்ளது. ஆவடி தொகுதியில் அமைச்சர் சாமு நாசர் போட்டியிடுகிறார். அவர் எதிர்த்து பாஜக போட்டியிடுகிறது. இந்த தொகுதியும் திமுக வெற்றி என்று கூறப்பட்டுள்ளது. மதுரவாயல் தொகுதி பார்த்தீங்கன்னாக்கா திமுக அதிமுக நேரடி மோதல். இந்த தொகுதியிலும் திமுக வெற்றி என்று கூறப்பட்டுள்ளது. மாதவரம் தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா திமுக அதிமுக நேரடி மோதல். இந்த தொகுதியிலும் திமுக வெற்றி என்று கூறப்பட்டுள்ளது. திருவொற்றியூர், இந்த தொகுதியில் திமுக கூட்டணி சார்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் போட்டியிடுகிறார்கள். எதிர்த்து அதிமுக போட்டியிடுகிறது. இந்த தொகுதியுடைய தேர்தல் முடிவு இழுபறியாக இருக்கும். யார் வேணாலும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்பூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் மொத்தம் 8 தொகுதிகள் இருக்கின்றன. இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் தெற்கு, இது வந்து திமுக வேட்பாளர் எடுத்து பாஜக போட்டியிடுகிறது. இந்த தொகுதி திமுக வெற்றி என்று கூறப்பட்டுள்ளது. திருப்பூர் வடக்கு, திமுக போட்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதிமுகவும் போட்டியிடுகிறார்கள். இந்த தொகுதியோடைய நிலவரம் பார்த்தீங்கன்னா இழுபறி என்று கூறப்பட்டுள்ளது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவினாசி தொகுதி, இந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக முன்னாள் மாநில தலைவர் எல் முருகன் போட்டியிடுகிறார். அவர் எதிர்த்து திமுக போட்டியிடுகிறது. இந்த தொகுதி தேர்தல் முடிவு இழுபறி என்று கூறப்பட்டுள்ளது. தாராபுரம் தொகுதி, இந்த தொகுதி திமுக அதிமுக நேரடி மோதல் தொகுதி. இது பார்த்தீங்கன்னா திமுக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. காங்கேயம் பார்த்தீங்கன்னா அதுவும் திமுக அதிமுக நேரடி மோதல் தொகுதி தான். இதில் திமுக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. பல்லடம், இதுவும் திமுக அதிமுக நேரடி மோதல் தொகுதி. இது பார்த்தீங்கன்னா இழுபறியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உடுமலைப்பேட்டை, திமுக அதிமுக நேரடி மோதல் தொகுதி. இதுவும் இழுபறி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மடத்துக்குளம், இந்த தொகுதியில் திமுகவை எதிர்த்து அமமுகவும் போட்டியிடுகிறார்கள். இதில் மடத்துக்குளம் தொகுதியில் திமுக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் மொத்தம் 8 தொகுதிகள். ஓகேயா. ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் கட்சியும் அதிமுகவும் போட்டியிடுகின்றன. இதில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. ஈரோடு மேற்கு, இது வந்து திமுகவும் அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது.
பவானி இது வந்து திமுக அதிமுக நேரடி மோதல் தொகுதி. இந்த தொகுதியுடைய தேர்தல் முடிவு இழுபறியாக இருக்கிறதாக கூறப்பட்டுள்ளது. பெருந்துறை இது வந்து திமுக அதிமுக நேரடி மோதல் தொகுதி. இந்த தொகுதியில் திமுக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. மொடக்குறிச்சி இந்த தொகுதியில் போன தடவை 2020 சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது. மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் தோல்வியடைந்தார். இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அது வந்து மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. உதயசூரியன் சின்னத்தில் மதிமுக வேட்பாளர் போட்டியிடுகிறார். எதிர்த்து பாஜக நிற்கிறது. இந்த தொகுதியில் மதிமுக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. அந்தியூர் இதுவும் திமுக அதிமுக நேரடி மோதல் தொகுதி. இழுபறியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பவானி சாகர் திமுக கூட்டணி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதிமுகவும் போட்டியிடுகிறார்கள். இந்த தொகுதி நிலவரமா இழுபறியாக தான் இருக்குது. மே 4ஆம் தேதி தான் ரிசல்ட் கரெக்டாக தெரியும். கோபிச்செட்டிப்பாளையம் இது யாருனாக்கா நம்ம செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய பிரமுகராக இருக்கார்ல செங்கோட்டையன், அவர் வந்து போட்டியிடக்கூடிய தொகுதி. இந்த தொகுதியில் அவர் 3வது படிக்கிறார் 4வது படிக்கிறார் தெரியல. இது வந்து திமுக அதிமுக நேரடி மோதல் தொகுதி. இந்த தொகுதியில் திமுக இந்த தடவை வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் 10 தொகுதிகள் இருக்கின்றன. இதில் பார்த்தீங்கன்னா கோவை தெற்கு இந்த தொகுதியில் திமுகவின் சார்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி போட்டியிடுகிறார். வானதி சீனிவாசன் ஏற்கனவே 2021 போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி இது. அவர் இப்போ கோவை வடக்கு போயிட்டார். இந்த தொகுதியில் தான் நடிகர் கமலஹாசன் அவர்கள் போட்டியிட்டு மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி தழுவினார். இந்த தொகுதியில் இப்போ திமுக போட்டியிடுகிறது. திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக திரு கமலஹாசன் அவர்கள் நேற்று முன்தினம் பிரச்சாரம் செய்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த தொகுதியுடைய முடிவு எப்படி இருக்குனாக்கா திமுக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. கோவை வடக்கு இந்த தொகுதியில் திமுகவும் எதிர்த்து போட்டியிடாருனாக்கா பாஜகவினுடைய வானதி சீனிவாசன் போட்டியிடுறாங்க. இந்த தொகுதியிலும் திமுக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டது. தொண்டாமுத்தூர் இது அதிமுக திமுக நேரடி மோதல் தொகுதி. இதனுடைய முடிவு அப்படின்னா இழுபறியாக இருக்கிறது. மே 4ஆம் தேதி தான் யார் வெற்றி பெறுவார் என்று எல்லாம் தெரியும். கவுண்டம்பாளையம் அதிமுக காங்கிரஸ் நேரடி மோதல் தொகுதி. இந்த தொகுதியில் அதிமுக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. சிங்காநல்லூர் இந்த தொகுதியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி காங்கிரசும் எதிர்த்து அதிமுக போட்டியிடுகின்றன. இந்த தொகுதியில் முடிவும் இழுபறி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கிணத்துக்கடவு இந்த தொகுதியில் திமுக அதிமுக நேரடி மோதல் தொகுதி. இந்த தொகுதியில் திமுக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. சூலூர் இதுவும் திமுக அதிமுக நேரடி மோதல் தொகுதி தான். இந்த தொகுதியுடைய வெற்றி வாய்ப்பும் இழுபறியாகத்தான் இருக்கின்றன. இறுதி முடிவு மே 4ஆம் தேதி நிச்சயமாக தெரியும். மேட்டுப்பாளையம் அதிமுக திமுக நேரடி மோதல் தொகுதி. இந்த தொகுதியில் அதிமுக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி இது பார்த்தீங்கன்னாக்கா திமுக கூட்டணி உதயசூரிய சின்னத்தில் கொங்கு மக்கள் தேசிய கட்சி போட்டியிடுகிறது. எதிர்த்து அதிமுக போட்டியிடுகிறார்கள். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது. வால்பாறை இதுவும் திமுக அதிமுக நேரடி மோதல் தொகுதி. முடிவு வந்து இழுபறியாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. ஓகே, அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா நீலகிரி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் மொத்தம் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. குன்னூர் தொகுதி திமுக அதிமுக நேரடி மோதல் தொகுதியாக இருக்கிறது. இதில் திமுக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. ஓகே, உதகமண்டலம் தொகுதி. இந்த தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. எதிர்த்து பாஜக போட்டியிடுகிறார்கள். இந்த தொகுதியில் காங்கிரஸ் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. கூடலூர் தொகுதி இது திமுக அதிமுக நேரடி மோதல் தொகுதி. இந்த தொகுதியில் திமுக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. இறுதியாக தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை மாவட்டம். இந்த மாவட்டத்தில் மொத்தம் 16 தொகுதிகள் இருக்கின்றன. அதில் ஒவ்வொன்றா பார்ப்போம் எப்படின்ட்டு. ராதாகிருஷ்ணன் நகர் அதாவது ஆர்கே நகர் இந்த தொகுதியில் திமுக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது திமுக அதிமுக நேரடி மோதல் தொகுதி. இந்த தொகுதியில் திமுக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. ஓகே, அடுத்து பெரம்பூர் தொகுதி. நடிகர் விஜய் போட்டியிட 2 தொகுதிகளில் ஒன்று பெரம்பூர் தொகுதி. இதில் வந்து திமுக தாவேகா இழுபறின்னு போட்டிருக்கு. எல்லாமே சொல்கிறாங்க விஜயெல்லாம் ஜெயிக்க முடியாது சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் திமுக தாவேகா இழுபறி என்ற ஒரு முடிவு வந்திருக்கிறது. ஓகே, ஃபைனல் ரிசல்ட் மே 4ஆம் தேதி தெரியும். வில்லிவாக்கம் தொகுதியில் திமுகவின் சார்பாக கார்த்திக் மோகன் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நெட்டக்காலன் ஆதவ அர்ஜுனா போட்டியிடுகிறார். அந்த தொகுதியில் திமுகவுக்கும் அதிமுக நேரடி மோதல் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த தொகுதியில் திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. கொளத்தூர் தொகுதி தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி. இந்த தொகுதி திமுக அதிமுக நேரடி மோதல் தொகுதி. இந்த தொகுதியில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறுவார் என்று உறுதியாக கூறப்பட்டுள்ளது. திருவிக நகர் திமுக அதிமுக நேரடி மோதல் தொகுதி. இந்த தொகுதியில் இழுபறி என்று கூறப்பட்டுள்ளது. துறைமுகம் தொகுதி இந்த தொகுதியில் அமைச்சர் சேகர் பாபு போட்டியிடுகிறார். திமுக அதிமுக நேரடி மோதல் தொகுதி. இந்த தொகுதியில் திமுக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. ராயபுரம் தொகுதி யாருனாக்கா அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போட்டியிடக்கூடிய தொகுதி. அவரை எதிர்த்து போட்டியிட யாருனாக்கா முன்னாள் அமைச்சர் ரஹ்மான் கான் அவருடைய மகன் டாக்டர் சுபேர் கான் போட்டியிடுகிறார். இந்த தொகுதி திமுக அதிமுக நேரடி மோதல் தொகுதி. இருந்தாலும் திமுக சார்பாக சுபேர் கான் வெற்றி பெறுவார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மே 4ஆம் தேதி உண்மையான ரிசல்ட் தெரியும். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி இது யாருனாக்கா தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி. கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 70,000க்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுக அதிமுக நேரடி மோதல் இருக்கிறது.
அந்த அடிப்படையில் திமுக வெற்றி பெறும் என்று உறுதியாக கூறப்பட்டுள்ளது. ஆயின விளக்கு தொகுதி, இந்த தொகுதியில் திமுக அதிமுக நேரடி மோதல். இந்த தொகுதியில் டாக்டர் எழிலன் போட்டியிடுகிறார் திமுகவின் சார்பாக, அவர் வெற்றி பெறுவார் என்று கூறப்பட்டுள்ளது. எழும்பூர் தொகுதி திமுக அதிமுக நேரடி மோதல் தொகுதி. இந்த தொகுதி யார் போட்டியினா திமுகவின் சார்பாக திரு தமிழன் பிரசன்னா, நாடறிந்த முகம், தொலைக்காட்சி விவகாரங்களில் சிரித்தே அனைவரையும் கொல்லக்கூடிய எதிர்த்தரப்பனை சாகடிக்கக்கூடிய திரு தமிழன் பிரசன்னா போட்டியிடக்கூடிய தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் சார்பாக தமிழன் பிரசன்னா வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆவார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தியாகராய நகர் தொகுதி, இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக இழுபறி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா முன்னாள் எம்எல்ஏ திரு அன்பழகனுடைய மகன் ராஜா அன்பழகன் திமுகவின் சார்பாக போட்டியிடுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் திரு புஸ்ரி ஆனந்த் அவர்கள் போட்டியிடுகிறார். அவர் 3வது இடமா 4வது இடமா தெரியல. இந்த தொகுதியும் திமுக அதிமுக நேரடி மோதல் இழுபறி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்ணா நகர் தொகுதி, இந்த தொகுதி திமுக அதிமுக நேரடி மோதல் தொகுதி. இதில் பார்த்தீங்கன்னா திமுக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. விருகம்பாக்கம் தொகுதி, இதுவும் திமுக அதிமுக நேரடி மோதல் தொகுதி. இதில் திமுக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. மயிலாப்பூர் தொகுதி, இது திமுகவும் அதிமுக கூட்டணி சார்பாக பாஜகவும் போட்டியிடுகிறார்கள். இந்த தொகுதி இழுபறி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சைதாப்பேட்டை தொகுதி, அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி. இந்த தொகுதியில் அவர் தொடர்ந்து பலமுறை வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த தொகுதி திமுக அதிமுக நேரடி மோதல் தொகுதி. இதில் திமுகவின் சார்பாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெற்றி பெறுவார் என்று கூறப்பட்டுள்ளது. வேளச்சேரி தொகுதி, திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது, அதிமுக போட்டியிடுகிறது. இந்த தொகுதியும் இழுபறி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் யாரால் வெற்றி பெறுவார், யார் தோல்வியடைவார், யார் எந்த தொகுதியில் இழுபறி என்பதை எல்லாம் ஃபுல்லாக பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் ஃபைனல் நிலவரம், அப்புறம் திமுக நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் ஒரு 120 தொகுதி லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த தொகுதியில் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அரக்குரல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பை, see you.